ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நண்பா நண்பிகள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? நான் உங்கள் தளபதி ராஜ் பேசுகிறேன். உங்களில் ஒரு ராஜ் பேசுகிறேன். என்னை வளர்த்துக்கிட்டுருக்கீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் கொஞ்சம் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உங்களால் இவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இருக்காங்க. அவங்கள வளர்த்து வர்ற மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் நல்லா பண்ணுங்கள், என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட எந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம வீடியோ போடுறோம், நல்ல வீடியோவும் போடுறோம், கருத்துள்ள வீடியோவும் போடுறோம், ஜாலி வீடியோ போடுறோம், எந்த வீடியோ போடுறோம் அதை மன நிறைவாக போடணும், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அது யாராக வேணால் இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம், ஜென்ஸாக இருக்கலாம். திரும்ப நான் தான் சொல்லுவேன், அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் 1 மில்லியன் 1 லைக் அது மாதிரிலாம் வாங்குகிறாங்க, எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ண முடியும், பண்ணலாம், ஓகேங்களா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று வள்ளுவர் சொன்ன வார்த்தை உண்மை. நம்ம இந்தியன் ஒருத்தவங்களை வளர்த்து விடணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வளர்த்து விடுவாங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணுவாங்க. ஆனால் பண்ணக்கூடாதுன்னு மற்றவங்க சொல்கிறத கேட்டோ இல்லை ஒரு ஏண்டா அப்படின்ற மாதிரி விட்டுட்டோ போனாங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் மற்ற நாள்லாம் ஒற்றுமையாக இருக்குது, அதனால தான் அவங்க வளர்ச்சிலேயும் சரி பணத்துலேயும் சரி முன்னேற்றமாக இருக்காங்க. அதனால் நம்ம நாடை நான் குறை சொல்லலை, நாட்டு மக்களையும் குறை சொல்லலை. எல்லாம் கொஞ்சம் சேஞ்சப்பாக அவங்க 2026 வந்துருச்சு, நாமளும் நம்மளால் முடியும்னு எல்லாத்தையும் காட்டணும். இன்றைக்கி பாருங்கள், உலக மக்கள் அனைவருக்கும் என்ன பிரச்சனை? சிலிண்டர் பிரச்சனை, கேஸ் இல்லை, பெட்ரோல், இது எல்லாமே எங்கே தயாரிக்கிறாங்க? வெளிநாட்டில் தான் இருக்குது. எவ்வளோ கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் நம்மளால் ஒரு இது கண்டுபிடிக்க முடியாதா? நம்மளால் ஒரு எண்ணெய் கண்டுபிடிக்க முடியாதா? விஞ்ஞானியால் முடியாதா? நம்ம இடத்துல ஏன் இருக்கக்கூடாது? நம்ம மற்ற நாட்டை எதிர்பார்த்துருக்கனால தான் அவன் நம்மளை வதக்குறான். இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துல எத்தனை ஹோட்டல்கள் மூடிட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ தான் ஏதோ ஒரு சில பேருக்கு போயிட்டுருக்கு கேஸு. அதனால் மக்கள் சிந்திக்கணும், இந்தியர்கள் சிந்திக்கணும், நம்ம மேலே இருக்கிறவங்களையும் சிந்திக்க வைக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டான விஷயங்களை பண்ணணும், முயற்சி பண்ணணும். இதை ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதித்து நம்மளாலையும் முடியுன்றதை காட்டணும். அவங்க முக்கியமான விஷயங்கள்ல ஏன் ரிசர்வ் வங்கி பணம் கொண்டு அவங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு லோன் ஒரு சாதாரண விவசாயிக்கு கிடைக்க மாட்டேங்குது. மல்டி மில்லியருக்கு பெரிய பெரிய ஆள் அமெரிக்கா வரைக்கும் இதில் வச்சுருக்கிறவன் தான், ஷேர் மார்க்கெட்டில் வச்சுருக்கிறவன் தான் லோன் வாங்குகிறான். ஒரு 7 விவசாயிக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி கிடைக்கணும், கொண்டு வரணுன்றதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும், உணர்வுபூர்வமாக ஷேர் பண்ணணும். உங்களை நான் நம்புகிறேன்.